உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை நடைபயிற்சியின் போது ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்தித்தார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு தலைவர்களும் அவரை நேரில் சென்று சந்திக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸும் முதல்வரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை ஏற்கனவே நடைபயிற்சியின் போது ஓபிஎஸ் முதல்வரை சந்தித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். ஓபிஎஸ் முதல்வரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சருடைய முகாம் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வருகிறது. குறிப்பாக இன்று காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சரை நேரில் சந்தித்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தார் பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று மதியம் அவர் கொடுத்த பேட்டியின் போது, நாங்கள் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். எங்களுக்கு தற்போது வரை எந்த கூட்டணி என்பதை நாங்கள் முடிவெடுத்து அறிவிப்போம் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசினார். இந்நிலையில் முதலமைச்சரை அவர் சந்திப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அவர் விசாரிக்க வேண்டும் என்றால் இன்று காலையே அவர் விசாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திடீரென்று அவர் முதலமைச்சர் இல்லத்திற்கு செல்வதற்கு காரணம், ஒருவேளை அவர் பல்வேறு கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை நிறுத்துகிறாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக தற்போது அவர் சந்திப்பிருக்கக்கூடிய அந்த முக்கியமான அரசியல் காரணம், அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டோம் என்று இன்று மதியம் அவர்கள் அறிவித்தார்கள். இந்நிலையில் இன்று மாலை முதலமைச்சரை அவர் இல்லத்தில் சந்திக்கிறார். ஒருவேளை திமுகவிற்கு அவர் ஆதரவு தெரிவிப்பாரா என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகள் வருகின்றன. ஏனென்றால் ஒருபோதும் அவர் திமுகவிற்கு ஆதரவோ இல்ல திமுக கூட்டணி என்றோ அவர் இருக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவர் அதிமுகவுடைய முதலமைச்சராக அவர் இருந்தவர். இந்நிலையில் நட்பு ரீதியாக மட்டுமே தற்போது முதலமைச்சர் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. முதற்கட்டமாக நட்பு ரீதியாக மட்டுமே ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி குறித்தோ அதே போல திமுகவில் அந்த கூட்டணி குறித்தோ அவர் முழுமையாக அவர் இருக்க வாய்ப்பில்லை. நட்பு ரீதியாக மட்டுமே இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சரை இன்னும் சற்று நேரத்தில் அவர் சந்திக்க இருக்கிறார். அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் அவர் அதிமுகவுடைய தொடர்ச்சியாக அந்த மோதல் போக்கானது தொடர்ச்சியாக நீடித்து வந்தது. இந்நிலையில்தான் அவர் அதிமுக வெற்றி வெளியே வந்த பிறகு அதிமுகவை மீட்கும் ஒரு குழுவாக ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் சேர்ந்து பணியாற்றி வந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் பணியாற்றும் பொழுது இந்த பல விஷயங்கள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் நீடித்து வருகிறோம் என்று தொடர்ச்சியாக கூறி வந்தார். அது மட்டுமல்ல, கடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட ராமநாதபுரம் தொகுதியில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினார். அதிமுக விட்டு அவர் வெளியே வந்த பிறகு பல சவால்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அவர் நிலையில் தோல்வி அடைந்தார். அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை சந்திக்கவும் அதே போல அமித்ஷா அவர்களை சந்திக்கவும் பல முறை அவர் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் இருந்தபோதும் அவர் கோரிக்கை யாவும் நிராகரிக்கப்பட்டன. அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரணமாக இருப்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு பாஜக ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்ளவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார்கள். அதற்கு முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த முக்கியத்துவம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த பிறகு ஓபிஎஸ்க்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாது அவருக்கு தொடர்ச்சியாக வேதனையாக இருப்பதெல்லாம் அவர் தெரிவித்து வந்தார். பல இடங்களில் ஓபிஎஸ் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார். தொடர்ச்சியாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம், ஆனால் நாங்கள் அங்கம் வகிக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் பாஜகவுடன் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்தார். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர் சந்திக்க இருக்கிறார். இந்த முதலமைச்சருடைய இந்த சந்திப்பானது ஒருபோதும் அவரது கூட்டணி குறித்தோ இல்லை முழுமையாக, அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திமுக ஆதரவளிப்பது போல ஒரு சூழல் தற்போது உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நட்பு ரீதியாக மட்டுமே தற்போது முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. 2 விஷயங்கள். ஒன்று, நேரில் சந்தித்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிய வேண்டும். இல்லை என்றால், அதாவது முதலமைச்சருடைய அண்ணன் சமீபத்தில் இறந்தார், எனவே அது குறித்து துக்கம் விசாரிப்பதற்காக அவர் முதலமைச்சருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என இந்த 2 காரணங்கள் மட்டுமே மேலோங்கி இருப்பது.
முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக கருதப்படுகிறது. இதுவரை அதாவது ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணையப் போகிறார், இல்ல ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் திமுக கூட்டணியில் இணையப் போகிறார் என்பது குறித்து பல்வேறு வதந்திகள் வந்தாலும் இந்த இரண்டு காரணங்களில் ஒன்றாக தான் இருக்க முடியும். ஒன்று, முதலமைச்சருடைய அண்ணன் இருந்ததற்கு துக்கம் கேட்பது, அதே போல முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து நேரில் இல்லம் சென்று விசாரிப்பது என அந்த இரண்டு காரணங்களாக மட்டுமே இருக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் இன்று மதியம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதாக அறிவித்தார். அந்த அவர் வெளியே வந்த அறிவிப்பு பிறகுதான் இத்தகைய சூழலானது தற்போது உருவாகி இருக்கிறது. முதலமைச்சரை சந்திக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மிகுந்த அரசியல் திருப்பு முனையாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று தமிழக அரசில் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.